ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ரிபான் அஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் அதே நேரத்தில் நிறைய டீட்டெயில்ஸும் இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபான் அஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 4. இன்னொரு அருமையான நாள், வானம் சூப்பராக இருக்குது, அனிமல்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் இதை பற்றி திங்க் பண்ணுற நேரம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன். நம்ம ஹீரோவை வேற யாரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பாக்ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துல உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, டேரக்டர் அனுப்பி வச்சாருன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். வந்து நான் அன்றைக்கி நான் அட்டாக் பண்ண வந்தான், மேபி தெரிஞ்சிருப்பான் போல நம்ம ஹீரோ நினச்சிட்டு ஹலோ தேர்ன்னு சொல்கிறான். அப்போ ஓகே நம்ம ஹீரோவை தூக்கி அந்த வண்டியில் வைக்கிறாங்க. 8 மணி நேரமாக நம்ம ஹீரோ இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். டேரக்டர் பேர் தானே சொல்லியிருக்காரு, எதுவும் இருக்காது நம்ம ஹீரோ நினைக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு சந்தேகமாக இருக்குது. நம்ம ஹீரோட பாயிண்ட்ஸ் 11,000 சம்திங் தான் இருக்குது. இவங்க ஏதாச்சும் பண்ணாலும் பேரியரை போட்டாலுமே கூட 3 மணி நேரத்துக்கு தான் நம்ம ஹீரோவால் தாக்கு பிடிக்க முடியும். வண்டியை நீ போட்டு பாத்ரூம் போலாம் அப்படின்னு எல்லாரும் இறங்குறான். சேஃப்டிக்கு இருக்கட்டும் செக்யூரிட்டி கேமரால நம்ம ஹீரோ இவங்க ஃபேஸை கேப்சர் பண்ணி வைக்கிறான். என்ன பாக்ஸ் அவனுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் அன்னைக்கு நம்ம மாட்டி விட்டல அப்படின்னு அந்த ஹண்டர் சொல்லவும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது இவங்க கடத்திருக்காங்கன்னு. நம்ம ஹீரோவை கத்திய வச்சு குத்தி டேமேஜ் பண்றான். இதுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுக்க முடியலனாலும் இந்த பாக்ஸுக்கே தனி வேல்யூ உண்டு. ஸோ அதை ரொம்ப டேமேஜ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஹே பாக்ஸ், நாங்கள் சொல்றபடி கேட்டு நடக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு அங்க இருக்கிற லீடர் மாதிரி ஒருத்தர் சொல்றான். பாக்ஸுக்கு அடிப்பட்டாலும் அது ரெக்கவர் ஆயிரும், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு போட்டு அதை அடி அடிக்கிறாங்க. ஹீரோ வேணும்னே டேமேஜை சரி பண்ணாம இருக்கா. பட் டியூரபிலிட்டி கம்மி ஆயிட்டு இருக்கிறதும் நம்ம ஹீரோக்கு எரிச்சலா வருது. 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஹீரோ டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு டேமேஜே ஏற்படல. ஹே இது தானா சரியாயிருன்னு சொன்னேன், பட் இந்த பாக்ஸ் சரியாகலையே அப்படின்னு லீடர் கேட்கவும் நானும் என் கண்ணால பார்த்து இது தானா ரெக்கவர் ஆச்சு. ஹே முட்டாள் பாக்ஸ் ஒழுங்கா சரியாகு அப்படின்னு அந்த ஹண்டர் பயந்துகிட்டே அதை திட்டுறான். நம்ம ஹீரோ ஜூஸ் கொடுக்குவா. அந்த பயம் இருக்கட்டும் எல்லாரும் வாங்கி கொடுத்தா ஹீரோட்ட இருக்கிற டாப் 10 கேவலமான ஒரு ஜூஸ் தூக்கி தான் கொடுத்துருக்கா. சரி நம்ம பாஸ் கிட்ட சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் போறாங்க. சீக்கிரம் உள்ள கொண்டு வாங்க, அவ அதை செக் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். சரி நீ உங்களை உள்ள தூக்கிட்டு போறாங்க. எவ்வளவு நரண்டாரா இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. இதுதான் அந்த பாக்ஸ், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவோம். எனக்கே நீ ஆர்டர் போடுறியான்னு அந்த பொண்ணு கேட்கவும் அவன் பயந்துட்டு பின்னாடி போய் இந்த பாக்ஸ் பத்தின டீடைல்ஸ்லாம் இருக்கு இந்தாங்க நம்ம கொடுக்குறான். என்னடா இப்படி பயந்து நடக்குற, என்ன பார்த்தலாம் உனக்கு பயமா அப்படின்னு வா கேட்கறா. எல்லாரும் அங்க இருந்து ஓடுறாங்க. உண்மையிலேயே நீ ஒரு ஸ்பெஷலான மேஜிக் ஐட்டமான வா கேட்கறா. ஓ சாரி நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என்னோட பேர் ஹீலமி, நான் ஒரு மேஜிக் இன்ஜினியர். உன்னை டெஸ்ட் பண்ண தான் என்ன இவங்க இங்க கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு வா சொல்லவும். ஓ அப்படின்னா லாமிஸ் சொன்ன அந்த ஹீலமி இவா தானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஓ உன்னால பேச முடியுமா, நீ ஹலோன்னு சொன்னா அதுக்கு எஸ்ன்னு அர்த்தமான்னு கேட்கவோ ஹலோ தேர் நம்ம ஹீரோ சொல்றான். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற மாதிரி மேஜிக் ஐட்டமா நானும் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், பட் அது பாசிபிள் இல்ல. சோ அப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு, ஹியூமன் சோல் அதுக்குள்ள வச்சா அப்படின்னு வா யோசிக்கிறா. பரவாயில்ல அந்த பொண்ணு ஜீனியஸா இருப்பாப்பலையோ நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஓவரா பேசுற எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு பார்க்கவும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறான். இது எனக்கான வா கேட்கவோ ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். அதுல இருக்கிற பிக்சரை பார்த்தே அவ ஓப்பன் பண்ண கத்துக்கிறா. வா இது டேஸ்டா இருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லவோ சிரிக்கும் போது இவ அழகா இருக்கான்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அதுல போட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி உன்னோட பேர் பாக்ஸ் அவன் கேட்கவோ ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஹியூமன் சோல் இருக்கிற மேஜிக் ஐட்டமான்னு கேட்கவோ ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். நான் எதிர்பார்த்தது தான், நீ பேசுறது எஸ் ஆர் நோ மட்டும் தான் உன்னால சொல்ல முடியும். சோ பேசுற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். நீ ஹியூமனா இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் ஹலோ தாருன்னு சொல்றான். உனக்கு யாராச்சும் மாஸ்டர் இருக்காங்களான்னு கேட்கவும் டோ பேடுன்னு சொல்றான். உனக்கு எதுக்காக காசு தேவைப்படுது, காசை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி காமிக்கிறான். உன் ஷேப்பே மாறிடுச்சு அப்படின்னா இதுக்கு தான் அந்த காயின்ஸா, காசை யூஸ் பண்ணி உன்னால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் தானே கேட்கும். ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். வாவ் சூப்பர், உன்னால வேற என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீலமி கேட்கிறா. நம்ம ஹீரோ பேரியரை வர வைக்கிறான். ஓ ரொம்பவே சாலிடா இருக்குன்னு வா டச் பண்ணிட்டு இருக்கபோது திடீர்னு வா உள்ள வந்துருதா. நீ நினைச்சவங்க உள்ள வரலாம், நீ கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு மேஜிக் பேரியரா அப்படின்னு வா கேட்கபோ ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். வாவ் நீ உண்மையிலேயே ஆசம்னு வா சொல்லவும். நான் இறந்து போய் சாதாரண வெண்டிங் மிஷினா பிறந்திருக்கேன் அவ்வளவுதானா, எஸ் ஆர் கொஸ்டினை வச்சு எல்லாத்தையும் நீ பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் பண்ற, நீ தான் ஜீனியஸ் நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லாமே தூங்கிட்டு இருக்குமா, அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும், அவளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்த ஹண்டர்ஸ் வராங்க. இவங்களை எப்படியாச்சும் தசை திருப்பணும். நம்ம ஹீரோ வந்துட்டு 18+ புக் இருக்கிற வெண்டிங் மிஷினா மாறுறான். ஆக்சுவலி உண்மையிலேயே இது ஜப்பான்ல இருக்குதான். ஸோ அதுல இருக்கிற புக்கெல்லாம் அவனுக்கு பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு எல்லாரும் தனித்தனியா கிளம்பியிருந்தானுங்க. நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. இந்த சாப்பாடு அப்படின்னு ஒருத்த வந்து வச்சுட்டு போறான். ஓ இவனுங்க சாப்பாடை வச்சிருக்கானுங்கன்னா அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ பாக்ஸோ குட் மார்னிங். சாப்பாடு பார்க்கவே கேவலமா இருக்கு, அதுல அவனுங்க எதையாச்சும் கலந்துருந்தானு 3 நாளா சாப்பிடவே இல்லை. நம்ம ஹீரோ அவளுக்காக பிரெட்டை கொடுக்குறான். ஓ இது எனக்காகவா, ரொம்ப தேங்க்ஸ் பாக்ஸ், என்னவா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான். இன்னும் நிறைய சாப்பாடு நம்ம ஹீரோ கொடுக்குறான். வா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுப்பா, ரொம்ப தேங்க்ஸ் என்னவா சொல்றா. அந்த பாக்ஸை பத்தி நீ இன்னும் 2 நாள்ல ஃபுல் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்து சொல்லிட்டு போறான். ஸோ 2 நாள் தான் டைம் லிமிட் இருக்கு, அதுக்குள்ள நாங்க தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீலமியுமே நம்ம ஹீரோவை பத்தி அவளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் எழுதி வச்சிட்டு இருக்கா. ஹீலமியோட ஹேர் வந்துட்டு ரொம்பவே மெஸ்ஸியா இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். அவளோட தலையை வாஷ் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். என்ன பாக்ஸோ புதுசா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு வா கேட்கறா. வாட்டர் பாட்டிலா எதுக்கு, இந்த தண்ணி கொஞ்சம் சூடா இருக்கேன்னு பார்க்கவும் ஷாம்பூ டவல் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். இதுல போட்டிருக்கிற பிக்சரை பார்த்துட்டு ஓ என் தலைமுடி கேவலமா இருக்கு சரி அப்படின்னு அவளும் அதை வாஷ் பண்றா. விமன் அண்டர் வேர்லாம் நான் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்காக தான் வாங்கினேன், அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான், நான் வேணும்னு வாங்கல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சரி நாளைக்கு காலையில அவனுங்க வந்துருவானுங்க. இளமையை காப்பாத்த என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. பாக்ஸோ ஒருவேளை ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ என்ன காப்பாத்தணும் ட்ரை பண்ணினா அந்த பிளான மறந்துரு. இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு போனாலும் சுத்தி மான்ஸ்டர்ஸ் இருக்கு, நான் ஒன்னும் ஃபைட்டர் கிடையாது, கண்டிப்பா நான் செத்துருவேன் தான். ஐயோ சாவ போறேன்னு முடிவாயிடுச்சு, எப்ப செத்தா நான் அதுவரை நான் இங்கே உன் கூட இருக்கேன் அப்படின்னு பா சொல்றேன். வந்துருச்சுன்னு பா போகவும் இவளுக்கு சாவ பார்த்து கூட பயம் இல்ல, இவன் லைஃப்ல அப்படி என்ன கஷ்டத்தை
அனுபவிச்சிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீலமி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பார்த்தா மேல ஏதோ பயங்கரமா சவுண்ட் கேக்கு. யூ கேன் வின் ரிவார்ட், யூ கேன் வின் ரிவார்டு நம்ம ஹீரோ கத்துறான். என்னாச்சு பாக்ஸோ அப்படின்னு அவ எந்திக்கவோ மேல சவுண்ட் கேட்கறத பாக்குறா. பார்த்தா ஆளுங்க வந்துட்டாங்கன்னு ஹீலமி புரிஞ்சுக்கிறா. பாக்ஸோ எங்க இருக்கான்னு லாமிஸ் கத்தவோ இது லாமிஸோட வாய்ஸ் ஆச்சே. அவ என்ன தேடி வரல, பாக்ஸோன் வான் பேரதான் சொல்றா. உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னு ஹீலமி கேட்கவும் ஹலோ தர நம்ம ஹீரோ சொல்றான். அட என்ன ஒரு சின்ன உலகம், அவங்க வர நம்ம வெயிட் பண்ணா போதும். பாக்ஸோ நீயே பின்னாடி பாத்துக்கலாம்னு கேட்கவும் என்னானாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு மேலதான் ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு. அவங்க திருடிட்டு வந்து வச்ச கோல்டு காயின்ஸ்லாம் அங்கதான் இருக்கு. கூடவே பாம் இருக்கு, அதுவும் வெடிக்காம இருந்தா சரிதான் அப்படின்னு வா சொல்லவும் என்னது பாமா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ அந்த பாம் அடிச்சு மொத்த இடமும் இடிஞ்சு விடுது. பேரியரை போட்டு நம்ம ஹீரோ அவளை ப்ரொடெக்ட் பண்றான். சூப்பர் பாக்ஸோ நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்ட, அந்த பேரியரை உன்னால அன்லிமிட்டடா வச்சுட்டே இருக்க முடியுமான்னு கேட்கவும் டூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். என் பாயிண்ட்ஸ் காலியாகி பேரியர் போயிடுச்சுன்னா நான் கூட தப்பிச்சிருவேன், பட் கீழே இறந்து போயிருவா, அப்படி நடக்க விடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பாக்ஸோ காயின் இருந்தா உன்னால பேரியர்ஸை கண்டினியூவா வச்சிருக்க முடியல, மேல பாரு நம்ம காமிக்கிறா. திருடி வச்ச கோல்டு காயின்ஸ் இருக்குது. பேரியருக்குள்ள நம்ம ஹீரோ அதை அலோ பண்றான். கீழே கோல்டு காயின் ஃபுல்லா அதுக்குள்ள போட்டு நிறைய ப்ராடக்ட் வாங்குறான். ஹீரோட பாயிண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாகுது. பேரியருக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஹீலமே திடீர்னு மயங்கி கீழே விழுறா. அவளுக்கு மூச்சை விடவே கஷ்டமா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இந்த இடத்துல ஆக்சிஜன் இல்ல, அவளால மூச்சு விட முடியல. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சிஜன் கொடுக்குற ஒரு வெண்டிங் மிஷினா மாறுறான். இதை பார்த்தா என் வாயில வைக்கிற மாதிரி இருக்கேன்னு வா கேட்கவும் ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றான். 1965ல வார் பொல்யூஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் ரெடி பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பாக்ஸோ நீ எனக்காக நிறைய பண்ற, நீ மட்டும் ஒரு ஹியூமனா இருந்தா நான் உன்னை கண்டிப்பா லவ் பண்ணிருப்பேன் அப்படின்னு ஹீலமி சொல்லுவோம். ஹீரோ அதை கேட்டு வைக்கப்பட்டு ஹாப்பி ஆகுறான். பாக்ஸோ அப்படின்னு லாமிஸோட வாய்ஸ் கேக்குது. லாமிஸ் வந்துட்டான். ஹீலமி பாக்குறா. ஹலோ தார நம்ம ஹீரோ கத்தவோ பாக்ஸோ சவுண்ட் கேக்குதே நம்ம வந்துருதா. பாக்ஸோ ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு லாமிஸ் வரவோ பேரியருக்குள்ள நம்ம ஹீரோவில் விடுறான். லாமிஸ் நம்ம ஹீரோ மேல வந்து விழுந்ததுலயே நம்ம ஹீரோக்கு நிறைய டேமேஜ் ஏற்படுது. உன்னை ஒழுங்கா பாத்துக்கிடாம விட்டுட்டேன்னு மன்னிச்சிரு அப்படின்னு லாமிஸ் சொல்லவும் தேங்க்யூ வெரி மச் நம்ம ஹீரோ சொல்றான். கேப்டன் ஃப்ரீயா நீங்க இந்த மாதிரி ஜாப் அக்செப்ட் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டன் கேட்கவும் என்ன சொல்ற, ஹெல்ப்னா அதை பண்றது என் கடமை தானே கேப்டன் சொல்லுவோம். பாக்ஸோ உங்களுக்கு கடமைப்படணும், அவங்ககிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கறீங்களான்னு வைஸ் கேப்டன் கேட்கவும் நம்ம மெனாஜரியல் ஃபூல்ஸோட கோலை அடையிறதுக்கு பாக்ஸோ நமக்கு கண்டிப்பா உதவியா இருப்பான், அவன் நமக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு இந்த கேப்டன் சொல்றான். பாக்ஸோவை நீ டேமேஜ் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் விடுறியான்னு ஹீலமி சொல்லவும் ஹீலமி நீ எப்போ இங்க வந்தனவா கேட்கறா. அதான் நீ என்ன பார்க்கவே சரியா, எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் பாக்ஸோன்னு ஹீலமி சொல்லவும் நம்ம ஹீரோ அவளுக்கு ஜோஸை கொடுக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மெனாஜரியல் ஃபூல்ஸோட கோல் என்னது, நம்ம ஹீரோ எதுக்காக அவங்களுக்கு தேவை, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.